அதிகாலை 3 மணிக்கு மரகதலிங்கத்துக்கு நடக்கிற பூஜையை பக்கம் நம்ம திருச்செங்கோடு போயிருந்தோம். மலை மேல உள்ள கோயிலுக்கு நம்ம மலைப்பாதை வழியா கார்ல தாங்க போயிருந்தோம். ஒரு 2:30 அடிவாரத்துல இருந்து 3 மணிக்கெல்லாம் கோயில் மேல போயிட்டோம். போய் பார்த்தா இந்த மரகதலிங்கத்தை பார்க்க காலையில 3 மணிக்கெல்லாம் அவ்வளோ கூட்டம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மார்கழி மாசம் முழுக்க காலையில 3 மணில இருந்து 7 மணி வரையும் மரகதலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணி பூஜையில நமக்கு காட்டுவாங்க. மூலவர் அர்த்தநாரீஸ்வரருக்கு காலுக்கு அடியில தான் இந்த மரகதலிங்கம் இருக்கும். அதை நீங்க தரிசனம் பண்ணும்போது செமையா இருக்குங்க. லிங்கத்துக்கு பண்ண பாலையும் எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி குடிச்சிட்டு கோயிலை சுத்தி பார்த்தோம். இந்த மரகதலிங்க பூஜையை பார்த்தா நம்ம வேண்டியது எல்லாமே நடக்குங்கிறது ஐதீகங்க. இந்த மரகதலிங்கம் அளவு ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். இங்க உள்ள மரகதலிங்கத்தை பிரிங்கி ரிஷி மற்றும் அம்மன் வழிபட்டதா ஒரு ஐதீகமும் உண்டு. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மண்டபத்துல அங்கங்க நிறைய தூண்கள்ல கலைநயமிக்க சிற்பங்களை பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. கோயிலுக்கு போனா நீங்க ஈசனை எந்த அளவுக்கு தரிசனம் பண்ணுவீங்களோ அதே போல இவங்களையும் ரசிச்சு பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோயில அர்த்தநாரீஸ்வரரா சிவனும் அம்பாலும் கருவறையில நமக்கு காட்சி தருவாங்க. அப்படியே அந்த மண்டபத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கும் போது மேல பார்த்தா கல் சங்கிலி எல்லாமே கோயில்ல இருந்ததுங்க. இதெல்லாம் நிறைய கோயில்கள பார்க்கவே முடியாது. நிறைய கல் சங்கிலிகள் இருந்தது. இந்த மரகதலிங்கத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் காலையில ஒரு 3:30 கோயிலுக்கு வந்துருங்க. நடந்தும் வரலாம், மலைப்பாதை வழியா கார் பைக்லயும் வரலாங்க. விலை மதிப்பு இல்லாத இந்த பொக்கிஷமான மரகதலிங்கம் ஒரு சில கோயில்களை மட்டுமே நம்மளால பார்க்க முடியும். இந்த கோயில சிவபெருமான் மட்டும் இல்லைங்க, அவரோட பையன் முருகனும் நமக்கு அருமையா காட்சி தராரு. இந்த கோயில செங்கோட்டு வேலவனா முருகன் காட்சி தராரு. நம்ம இந்த மரகதலிங்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முருகனை வணங்கிட்டு தான் நம்ம போவோமே. நாங்க போன கியூல சொரங்க வழியா போனோங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. இதுதான் முருகன் மண்டபம். இங்கேயுமே நிறைய பேர் முருகனை வணங்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் தங்கள் வேண்டுதலை வேண்டிட்டு மயில் மண்டபத்துக்கு முன்னாடி உள்ள மணியை அடிச்சுட்டு தான் போறாங்க. அந்த சத்தத்தை அதிகாலையில கேட்கும் போது நல்ல இதமாவே இருந்ததுங்க. அப்படி நம்ம ராஜகோபுரம் வழியா வெளில வந்தோம். அப்படி திருச்செங்கோடோட அந்த சிட்டி வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வருஷத்தோட கடைசியில ஒரு சூப்பரான தரிசனம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் டைம் கிடைச்சா கண்டிப்பா வந்து திருச்செங்கோடுல இந்த தரிசனத்தை பார்த்துட்டு போங்க.